Hi friends, welcome to C3 Chris Crafts and Cookery. நான் உங்கள் கிறிஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல சாஃப்டான கிறிஸ்பியான முறுக்கு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு ஒரு குக்கர்ல கொஞ்சம் தண்ணி வச்சு அது மேல ஒரு பாத்திரத்துல உளுந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். உளுந்த வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்ச உளுந்த இந்த மாதிரி வேக வச்ச பிறகு சூடோட நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். சூடோடு நம்ம மேஷ் பண்ணோன்னா ஈஸியாக மேஷ் ஆகிடும். உளுந்தில் இருக்கிற தண்ணியோட சேர்த்தே நம்ம மேஷ் பண்ணலாம். உளுந்தில் இதை விட கொஞ்சம் அதிகமாக தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல. அதை நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணி பிசையும் போது கரெக்டாயிரும். இந்த மாதிரி ஒரு கரண்டியோ இல்லை மேஷரோ இல்லை மத்தோ வச்சு நம்ம மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், உளுந்து நல்லா மேஷ் ஆயிடுச்சு. இதோட நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டை சேர்க்க போகிறோம். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பச்சரிசி மாவு தான். பச்சரிசி நம்ம எந்த டம்ளரில் உளுந்து எடுத்தோமோ அதே டம்ளரில் தான் எடுக்கணும். நான் இந்த டம்ளரில் தான் உளுந்து எடுத்தேன். ஸோ இதே டம்ளரில் 5 தடவை பச்சரிசி மாவு எடுக்க போகிறேன். ஸோ உளுந்து 1 கப், பச்சரிசி மாவு 5 கப் எடுக்கணும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம், பட்டர் சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கருப்பு எள்ளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு பார்க்கலாம். அந்த உளுந்தோட வேக வச்ச தண்ணியே சில டைம் கரெக்டாக இருக்கும். நம்ம பிசையும் போது பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து அந்த பதத்துக்கு கொண்டு வந்துடணும். பதம் பிடிக்கிற மாதிரி இருக்கணும். நான் காமிக்கிறேன். தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா ட்ரையாக இருக்கும், பிடிக்க வராது. தண்ணி ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா கொலன்ட்டு ஆயிரும். அப்படி இல்லாமல் இந்த பதத்தில் கொண்டு வந்துக்கோங்க. இது மாதிரி முறுக்கு குழாயிலையும் முறுக்கு சுத்த போகிற கரண்டிகள் எல்லாத்துலேயும் எண்ணெய் போட்டு வச்சுக்கலாம். அப்போ கரண்டியோட ஒட்டாமல் எண்ணெயில் போட ஈஸியாக இருக்கும். முறுக்கு குழாயில் மாவை போட்டு முறுக்கை பிழிஞ்சு வச்சுக்கலாம். எண்ணெய் ரெடி ஆனதும் அப்போ டக்குன்னு போட்டு எடுத்துடலாம். இந்த முறுக்கு செய்கிறதுக்கு நமக்கு 5 இன்க்ரீடியன்ட்ஸ் போதும். அதுவும் அந்த 5 இன்க்ரீடியன்ஸுமே நமக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். ஒன்று பச்சரிசி மாவு, 2வது உளுந்து, அப்புறம் வெண்ணெய், கருப்பு எள்ளு, உப்பு தான். இதை வச்சு நம்ம வீட்டிலையே ஒரு சூப்பரான ஸ்நாக் முறுக்கு செஞ்சிடலாம். அடுத்தது கடாயை அடுப்பில் வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதும் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க முறுக்கை ரொம்ப க்ரௌடாகாமல் போட்டு எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒவ்வொரு முறுக்கையும் நம்ம ஒரு தடவை இந்த பக்கம் ஒரு தடவை அந்த பக்கம் ஃப்ளிப் பண்ணால் போதும். ஃப்ளேமை மட்டும் நம்ம அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ரொம்ப ஹையில் இருந்துச்சுன்னா கரிஞ்சிடும், கருப்பாயிரும். லோவில் இருந்துச்சுன்னா கலரும் வராது, ரொம்ப டைமும் எடுக்கும். ஸோ ஹை ஃப்ளேமுக்கும் லோ ஃப்ளேமுக்கும் மாற்றி செய்யுங்க. இப்போ நம்மளோட சூப்பரான சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பி முறுக்கு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இது போன்ற நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கிறிஸ். Until then, take care. Tata. Thanks for watching.